கண்ணதாசனுக்கு கல்யாணம் பண்ண போறாங்க. உடைய அம்மா வந்து பொண்ணுங்களை எல்லாம் பார்த்து ஒரு 5 பொண்ணோட போட்டோ எடுத்துட்டு போய் கண்ணதாசன் கேக்குறாங்க, அப்பச்சி உனக்கு பொண்ணு பார்த்திருக்கோம், 5 பொண்ணு போட்டோ இருக்கு, எந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. கண்ணதாசனுக்கு தாராள மனசு, 5 பொண்ணையும் பிடிச்சிருக்கு ஆத்தா அப்படின்ட்டாரு. உடனே உங்க அம்மா, இல்லப்பா அதெல்லாம் முறை இல்ல பச்சி, ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற. நீ பாரு, நீ எந்த பொண்ணை சொன்னாலும் சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பொன்னம்மான்னு. கல்யாணம் நடக்குது. முதல் இரவு கண்ணதாசனும் அவருடைய மனைவியும் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த உலகத்திற்கு காதலை சொன்ன கவிஞன் கண்ணதாசன். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகைன்னு காதலை பாடிய கவிஞன். மனைவிட்ட எப்படி பேசியிருப்பான்? விடிய 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 காதல் கவிதைகளை பேசுறான், பாடுறான். ஆனா அவர் மனைவி குனிஞ்சதுல நிமிராம அப்படியே உட்கார்ந்து இருக்கு. காலையில உங்க அம்மாட்ட வந்து சொல்றாரு, இப்படி மனைவியில கிடைக்கணும், கணவன் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாத மனைவி, இப்படி மனைவிதாமா எல்லாருக்கும் கிடைக்கணும் ஆத்தா, இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கே அப்படிங்கிறாரு. உங்க அம்மா சொன்னாங்களாம், அட முட்டா பயலே, அவள்கிட்டயா விடிய விடிய பேசிக்கிட்டு இருந்த, அவளுக்கு சத்த காது கேட்காதடான்னு சொன்னாங்களாம். கண்ணதாசன் வருத்தப்படல, பாடுனாரு. பொன்னம்மா என் மனைவி பூமியினும் பொறையுடையாள், அவள் செவிகள் பழுதானாலும் சேவை சிறப்பினாலே என் கவிகள் பழுதுபடாமல் காத்து வந்த ராசாத்தின்னு பாடினார்னா, கண்ணதாசனுடைய வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகு இன்பமா இருந்துச்சா துன்பமா இருந்துச்சா?